Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து போஸ்ட் ஆஃபீஸோட GDS வேகன்சிஸ் வந்து ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ அதோட லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் பண்ணிருப்பீங்க. திரும்பியும் GDS வேகன்சிஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. யாருக்கு ஓப்பன் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதோட லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. யாருக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுலயும் வந்து 10th மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து ஜாப் இருக்கும். யார் யாருக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிஸ் பர்சன்ஸ்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு 2 டிசபிலிட்டிக்கு மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆயிருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் சப்மிஷன் ஆஃப் PWDல வந்து ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டியும் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிளும் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் PWD DA அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். சேம் நீங்க முன்னாடி வந்து எப்படி அப்ளை பண்ணீங்களோ சேம் அதே ப்ராசஸ் தான். இதுல வந்து இந்த ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டியும் அதே மாதிரி இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல அப்ளை பண்ண முடியும். இதுல எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ப்ராசஸே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த 2 டிசபிலிட்டியில இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து அடுத்த மாசம் வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஓப்பன்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த PWDல இந்த கேட்டகரிஸ் மட்டும் தான் இந்த GDS வேகன்சிஸ்க்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்ல இருந்து எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் என்ன GDSக்கு கொடுத்தாங்களோ அதுதான். ஸோ இந்த 2 கேட்டகரிக்கு மட்டும் ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தா காமன் அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எடிட்டிங் ஆப்ஷன் வந்து இந்த முறை எனேபிள் பண்ணல. ஸோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் வந்து அஃபிஷியலா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் வந்து எப்படியும் வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு மேல ஆயிரதோட ரிசல்ட் வந்து வர்றதுக்கு. ஸோ இந்த கேட்டகரியில நீங்க எலிஜிபிள் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம். முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா 10th பேஸ் பண்ணி தான் இந்த ஜாப் உங்களுக்கு இருக்கும். ஸோ லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்திருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் எலிஜிபிள் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. இந்த கேட்டகரியில அப்ளை பண்றவங்களுக்கு ஃபீஸ் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. நீங்க நார்மலா அப்ளிகேஷன் மட்டும் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா இங்க அப்ளை ஆன்லைன் அப்படின்றதுல போயிட்டு உங்களோட அப்ளிகேஷனை நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். எந்த ஃபீ பேமெண்ட்டும் உங்களுக்கு தேவைப்படாது. தாராளமா உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்க ஃப்ரீயாவே வந்து சப்மிட் வந்து பண்ணிக்கலாம். இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.